ஸோ ஹாய் கைஸ், நான் விகாஷ் அண்ட் ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி வந்து டாக்கர் ஒர்க் ஆகுது, டாக்கர் பண்ணுற வேலையை நம்ம எப்படி பண்ணுறது, விச் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ கண்டெய்னர் விதவுட் யூஸிங் டாக்கர். ஓகே, அது எப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், டாக்கர் ஷேர்ஸ் த கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஎம்முக்கும் டாக்கருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு விஎம்முக்கும் லைக் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கர்னல். பட் டாக்கர் அப்படி கிடையாது. டாக்கர் வந்துட்டு கேர்னலை ஷேர் பண்ணுது. அப்போது எப்படி வந்துட்டு ஒரு கேர்னலால் மல்டிபிள் பேக்கேஜஸ் ஆர் கண்டெய்னர்ஸை வந்து ஸ்பின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டெய்னர் இஸ் சிம்பிளி அ ப்ராசஸ். இதை பற்றி நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அ கண்டெய்னர் இஸ் சிம்பிளி அ ப்ராசஸ். ஒரு கேர்னலால் ஓகே லிசன், ஒரு கேர்னலால் மல்டிபிள் ப்ராசஸஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியும். அப்போது நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் இஸ் அ கண்டெய்னர். அப்போது ஒரு கேர்னலால் இப்போ மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டெய்னர் இஸ் சிம்பிளி அ ப்ராசஸ், நத்திங் மோர் தென் தட். ஓகே, நைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் வந்து என்னது அப்படின்றத நம்ம வந்து இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு கண்டெய்னரால் ஐசோலேட்டடாக இருக்க முடியுது? ஏன்னா இப்போ ஒரு கண்டெய்னரை நம்ம வந்து ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா, அந்த கண்டெய்னரில் நம்ம ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த ப்ராசஸ் ஐடி வந்துட்டு இட் வில் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஹோஸ்ட் மிஷின். கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி ஐசோலேட்டட். அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் டேபிளுமே வந்துட்டு இட் வில் பி ஐசோலேட்டட். மவுண்ட் டேபிள் அப்படின்னா வந்துட்டு பேசிக்கலி த மவுண்ட் பாயிண்ட். இப்போ வந்துட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு பார்ட்டிஷன் வந்துட்டு நம்மளுடைய டைரக்டரியில் வந்து மவுண்ட் பண்ணுறது, நான் அதை தான் சொல்கிறேன் மவுண்ட் டேபிள் அப்படின்னா. ஸோ அந்த மவுண்ட் டேபிள் வந்துட்டு இட் வில் பி ஐசோலேட்டட். அப்புறம் நெட்வொர்க் வந்துட்டு இட் வில் பி ஐசோலேட்டட். ப்ராசஸ் ஐடி வந்துட்டு இட் வில் பி ஐசோலேட்டட். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஐசோலேட்டடாக இருக்குது கண்டெய்னருக்குள்ளே, டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே. அப்போ அந்த லெவல் ஆஃப் ஐசோலேஷனை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா அன்ஷேர். ஸோ அந்த லெவல் ஆஃப் ஐசோலேஷன் வந்துட்டு நம்மளுக்கு அன்ஷேர் கொடுக்குது. அன்ஷேர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிஸ்டம் கால், ஓகே, விச் இஸ் பீன் ப்ரொவைடட் பை த லினக்ஸ் கர்னல். இந்த அன்ஷேர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, என்னோட ப்ராசஸ், ஓகே, இந்த லைக் என்னோட ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதாவது there will be this thing called நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் வந்துட்டு பேசிக்கலி இட் வில் கண்டெயின் ஆல் த ப்ராசஸஸ் அண்ட் இட் வில் கண்டெயின் ஆல் த த ரிக்வயர்டு திங்ஸ் டு ரன் அ கம்ப்யூட்டர். பேசிக்கலி என்ன சொல்கிறது, மவுண்ட் டேபிளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக வந்து கிரியேட் பண்ண போகிற ப்ராசஸுக்கு வந்து அந்த நேம் ஸ்பேஸில் இருந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் சொன்னேன்ல. ஸோ லைக் ஒரு நேம் ஸ்பேஸ்னால் we have the process ID, we have the network interfaces, we have the mount table, we have the host name of a machine. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கம்பைன் ஆகி தான் ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளுடைய ஹோஸ்ட் மிஷின், அதாவது குளோபல் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே இருக்குதோ அதெல்லாத்தையும் நம்மளால் வந்துட்டு பிஎஸ் கமாண்டை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். கரெக்டாக? இப்போ நான் இங்கே வந்து பிஎஸ் கமாண்ட் நான் போட்டேன் அப்படின்னா, ஓகே, பிஎஸ் கமாண்ட் நான் இங்கே போட்டேன் அப்படின்னா ஐ கேன் சி ஆல் த ப்ராசஸஸ் வித்தின் மை குளோபல் நேம் ஸ்பேஸ். கரெக்டாக? இந்த எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு இட்ஸ் வித்தின் மை குளோபல் நேம் ஸ்பேஸ். கரெக்டாக? அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் கிரியேட் அன்ஷேர். ஓகே, அன்ஷேரை நான் யூஸ் பண்ணி ஐ கேன் கிரியேட் அ நியூ நேம் ஸ்பேஸ். இந்த அன்ஷேர் அப்படின்றதுக்கான வார்த்தையிலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மீனிங் இருக்குது. அன்ஷேர், எனக்கு குளோபல் நேம் ஸ்பேஸ்லேருந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிற ப்ராசஸ் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அன்ஷேர் பண்ணணும். விச் மீன்ஸ் நான் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் விச் இஸ் அவர் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு
குளோபல் நேம் ஸ்பேஸோடைய ப்ராசஸ் ஐடி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இது எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணக்கூடாது. எனக்கு இட் ஷுட் பி அன்ஷேர்டு இன்டு அன் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். புரியுதா? ஸோ அதான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, அன்ஷேர் சிஸ்காலோடைய கான்செப்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு disassociate parts of its execution context that are currently being shared with other processes. ஸோ தான் வந்துட்டு இங்கே பேசிக்கலி கான்செப்ட். நம்ம இங்கே வந்து சி ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறது கிடையாது. we are just going to use unshare அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டே வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இங்கே நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் லினக்ஸ் நேம் ஸ்பேஸஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா there are a lot of name spaces, process isolation, PID name space, network interfaces. நான் சொன்ன மாதிரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னா ETH0, லூப் பேக்கு, அப்புறம் நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஜஸ்ட் கிவ் மீ a second. இங்கே நம்மளுக்கு வந்துட்டு எல்ஓ இது வந்து என்னோட வர்ச்சுவல் மிஷின்றதுனால எனக்கு வந்து ENP0S1 எனக்கு வந்து காட்டுது. பட் இது நீங்கள் உங்களோட ஹோஸ்ட் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கிளியர்லி சி ifconfig. இதில் பயங்கரமாக இருக்குது. பட் இங்கே அதான் இது மேக்குன்றதுனால எனக்கு இந்த நேம்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு ஃபெமிலியராக இல்லை. பட் லினக்ஸில் வந்துட்டு ETH0ன்னு ஒன்று இருக்கும். அந்த ETH0 ஐ திங்க் இல்லை EN0 கிடையாதுங்க. இதில் என்ன நேம் வச்சுருக்காங்க எனக்கு தெரில. பட் லினக்ஸில் வந்துட்டு பேசிக்கலி ETH0ன்னு இருக்கும். வந்துட்டு ETH0 அப்படின்னா யுவர் ஃபிசிக்கல் ஈத்தர்நெட் கேபிள் ஆர் யுவர் ஃபிசிக்கல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் லூப் பேக். ஸோ லூப் பேக் அப்படின்றது வந்துட்டு யுவர் 127.0.0.1 அதுலேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு நினைக்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் இதையுமே நம்ம வந்துட்டு ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா we can யூஸ் திஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு யூனிக்ஸ் டைம் ஷேரிங் சிஸ்டம், UTS நேம் ஸ்பேஸ். இது வந்துட்டு ஐ திங்க் இது வந்துட்டு ஹோஸ்ட் நேம். ஸோ இங்கே வந்துட்டு இதில் வந்து என்னோடய ஹோஸ்ட் நேம் வந்துட்டு விகாஷ் அப்படி தானே. இந்த ஹோஸ்ட் நேமை நான் வந்து மாற்றலாம். இங்கே நான் வந்து ஐசோலேட் பண்ணலாம் அதை. இன் ரியாலிட்டி எனக்கு விகாஷ் தான் வந்துட்டு உண்மையாலே வந்து ஹோஸ்ட் நேமு. பட் இட் கிரியேட்ஸ் அன் இல்யூஷன் சச் தேட் இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஹோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த நேம் ஸ்பேசஸ் எல்லாம். பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் ஆல் த சேம் திங். அதுக்கப்புறமா வந்துட்டு யூசர் நேம் ஸ்பேஸ். ஸோ யூசர் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா வந்துட்டு யூசர் ஐடி. இங்கே வந்துட்டு என்னோட ஐடி என்னது அப்படின்னா 1000. என்னோட யூசர் ஐடி வந்துட்டு 1000. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த அன்ஷேரை வச்சு இந்த யூசர் ஐடியுமே நான் வந்துட்டு ஐசோலேட் பண்ணலாம். ஸோ தட் இட் கிரியேட்ஸ் an illusion that அந்த ஐடி வந்துட்டு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹோஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன் ரியாலிட்டி அந்த புது ஐடியும் இந்த ஐடியும் ஒன்று தான். அதுக்கப்புறமா வந்துட்டு மவுண்ட் நேம் ஸ்பேஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஐபிசி, இன்டர்பிரைஸ் கம்யூனிகேஷன், சி குரூப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். பட் இப்போ வேண்டாம். ஸோ we have a lot of name spaces. அதில் நம்ம வந்து முதல் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஐடி நேம் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ PID நேம் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா we can see that இங்கே வந்துட்டு தெளிவாக ஒன்று போட்டிருப்பான். அதில் வந்து என்ன அப்படின்னா ஆர் த ஃபர்ஸ்ட் சைல்ட் கிரியேட்டட் பை ப்ராசஸ் ஆஃப்டர் கால் யூசிங் த சி இது அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஐடி இந்த ப்ராசஸ் ஐடி உடைய இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொன்னேன், ஹோஸ்ட் மிஷினுடைய ப்ராசஸ் ஐடியும் இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இந்த நேம் ஸ்பேஸில் உள்ள ப்ராசஸ் ஐடிஸுமே they are not going to be the same. ரைட்டா? அப்போது எனக்கு புதுசாக நான் கிரியேட் பண்ணக்கூடிய நேம் ஸ்பேஸில் எது எனக்கு PID ஒன்றா வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஏன்னா இப்போது நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா எவ்ரி மெஷின்ஸ், ஓகே, எவ்ரி லினக்ஸ் மிஷின்ஸ் நான் வந்துட்டு இங்கே PSEF grep system Dன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பேசிக்கலி அந்த ப்ராசஸ் ஐடி 1 யாராக வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா இட் வில் பி சிஸ்டம் டி. ஓகேவா? சிஸ்டம் டி தான் வந்துட்டு எனக்கு பேசிக்கலி ப்ராசஸ் ஐடி 1.
அது ஆக்சுவலி இங்கே காட்டலை. அது ஏன்னா அது வந்துட்டு மேபி இது யூசர் ஸ்பேஸோட சிஸ்டம் டியாக இருக்கும். குளோபலாக வந்துட்டு ஒரு என்ன இருக்குன்னா ஒரு சிஸ்டம் டி இருக்கும். அது இங்கே காட்டலை என்னன்னு தெரியல. பட் இதோடைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றுன்னு இருக்குதா, இந்த ஒன்று தான் யார் அப்படின்னா சிஸ்டம் டி. இந்த 242 288 எல்லாமே வந்துட்டு பேசிக்கலி ஐ திங்க் இதெல்லாமே என்னோட யூஸரோடது கிடையாது. பட் சிஸ்டம் டிக்கு தேவைப்படக்கூடிய சப் ப்ராசஸஸாக இருக்குமோ நம்ம. பட் த மெயின் ப்ராசஸ் இஸ் ஒன். இந்த ஒன் தான் வந்து யார் அப்படின்னா சிஸ்டம் டி. ஸோ அப்போ எல்லா லினக்ஸ் மிஷின்ஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் பூட் பண்ணீங்க அப்படின்னா த மெயின் ப்ராசஸ் த ஒன் யாராக வந்துட்டு இருப்பாங்கன்னா சிஸ்டம் டி. இப்போ நீங்கள் அதே இது ஒரு புது நேம் ஸ்பேஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேம் ஸ்பேஸில் யார் வந்து ஒன்றா இருக்க போகிறா. ஸோ அதுக்கான ரூல் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய புது நேம் ஸ்பேஸில் எந்த ப்ராசஸ் வந்துட்டு முதல் சைல்டாக இருக்குதோ அந்த முதல் சைல்டு ப்ராசஸ் தான் வந்துட்டு PID1. புரியுதா? லிசன் கேர்ஃபுல்லி. முதல் சைல்டு ப்ராசஸ், நாட் த ஒன் ஹூ கால் தி அன்ஷேர். அன்ஷேரை கால் பண்ணவே ஒன்றா இருக்க மாட்டான். அன்ஷேரை கால் பண்ணிட்டு அந்த அன்ஷேர் நேம் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு புது சைல்டு ஒன்று வந்து வரும்ல, அந்த அன்ஷேர் ப்ராசஸோடைய சைல்டு ப்ராசஸ். இப்போ ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். இப்போ அன்ஷேர்ன்ற அந்த ஒரு ப்ராசஸை வந்துட்டு ஒருத்தன் கால் பண்ணியிருப்பான். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒன்றா இருக்காது. ஓகே, அன்ஷேர் அப்படின்ற அந்த ப்ராசஸ், ஓகே, த காலிங் ப்ராசஸ் இட்ஸ் நாட் ஒன். இந்த அன்ஷேர் கால் பண்ணதில் ஒரு புது நேம் ஸ்பேஸ் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்குமா, அந்த நேம் ஸ்பேஸில் எனக்கு சைல்டு, இந்த அன்ஷேரோடைய சைல்டு எனக்கு யாரோ அவங்க தான் இந்த நேம் ஸ்பேஸோடைய PID1. புரிகிறதா? அதைத்தான் இவங்க வந்து கொடுத்துருக்கான். த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிரியேட்டட் இன் அ நியூ நேம் ஸ்பேஸ் or the first child created by a process after a call to unshare is the PID1 and is the init process for the namespace. So this process becomes the parent of any child processes that are orphaned because a process. See, orphaned அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு சைல்டு ப்ராசஸுக்கு வந்துட்டு பேரண்ட் இல்லை, செத்து போச்சு அப்படின்னா அந்த அந்த சைல்டு ப்ராசஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இனிட் ப்ராசஸ் தான் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கணும். The new parent becomes the init process. அதுதான் வந்துட்டு the orphaned. So this the first child plays the role of init process. புரியுதா? அதான் இங்க வந்து சொல்றான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can test it out. ஓகே, we can basically test it out. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to unshare PID. ஓகே, இப்போ நான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நான் வந்து அன்ஷேர் பண்ண போகிறது கிடையாது. I am going to unshare just the PID and let's see what happens. Okay, இங்க fork பண்ணணும். நான் ஏன் fork பண்றேன் அப்படின்னா unshare is the parent, unshare is the calling process. அந்த calling process can never be the என்ன சொல்றது ஒன். அந்த PID ஒன்னா வந்துட்டு இந்த unshare வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் fork பண்ணி I need to create a new child. அந்த child தான் வந்து PID ஒன்னா இருப்பான். புரியுதா? அந்த child யார் அப்படின்னா bash. புரியுதா? as simple as that. இந்த பேஷ் தான் வந்துட்டு எனக்கு PID ஒன்றா இருக்க போகிறேன். சூடோ போடணும், நான் சூடோ போட மறந்துட்டேன். சூடோ, ஓகே, நைஸ். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டே பார்க்குறதுக்கு டாக்கர் கண்டெய்னர் மாதிரியே வந்து இருக்குதா? கைண்ட் ஆஃப் இன்னும் நம்ம வந்து ஃபுல்லாக போகலை. பட் லுக் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுதா? எஸ். இப்போ we are in our new namespace, not in the global namespace anymore. Okay, we are now in the new namespace. இப்போ நான் இங்கே PSன்னு போட்டேன் அப்படின்னா பார்க்க முடியுதா? இங்கே ஒன்றுன்னு இன்னும் வரல. bash is not one. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? bash is still not one. பட் நம்மளுக்கு இங்கே PID வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது அன்ஷேர் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு PID வந்து அன்ஷேர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேஷ் அப்படின்றது வந்து அந்த ஒரிஜினல் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸோடைய ப்ராசஸ் ஐடி தான் எனக்கு இங்கே வந்து காட்டுது. அது ஏன் அப்படின்னா என்னதான் நான் PID நான் இங்கே வந்து அன்ஷேர் பண்ணாலும் ப்ராக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே ப்ராக்குக்கு போனேன் அப்படின்னா this is like a virtual file system.
இந்த ப்ராக் வந்துட்டு இட் இஸ் அ விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம். இது வந்து உங்களோட டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் கிடையாது. ஓகே, இது எல்லாமே உங்களுடைய டிஸ்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் கிடையாது. அப்போ என்னது நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, ரன் டைமில் வந்துட்டு கேர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து ஓடுதோ அந்த ப்ராசஸஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரன் டைமில் இந்த ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணி வைக்கும். ஓகேவா? மவுண்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்த டிப்பிக்கல் சென்ஸில் வந்து என்ன அப்படின்னா, ஹார்ட் டிஸ்கில் ஒரு பார்ட்டிஷனை நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபைலில் லைக் நம்மளுடைய ஃபோல்டரில் நம்ம வந்து மவுண்ட் பண்ணுவோம். அப்படி தானே? யூட் ஹவ் சீன் லைக் இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு ஒரு டூல் வச்சுருக்கேன் gparallel அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு மொத்தம் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் மொதல் ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன அப்படின்னா, இந்த மொதல் ஹார்ட் டிஸ்கில் எனக்கு வந்துட்டு மொத்தம் 2 பார்ட்டிஷன் எனக்கு வந்துட்டு இருக்குது. பார்க்க முடியுதா? ஐ ஹாவ் 2 பார்ட்டிஷன்ஸ், VDA1 VDA2. இந்த VDA1 வந்துட்டு இது எங்கே எனக்கு வந்து மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா boot EFIல. இங்கே தான் எனக்கு வந்து என்ன லைக் இங்கே எனக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட boot loader இருக்கும். புரியுதா? Here is where my boot loader lives. And boot loader once இதை வந்து லோட் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த VDA2 இருக்குதா, இந்த VDA2ல தான் எனக்கு வந்து ஆக்சுவலான கர்னல் எனக்கு வந்து இருக்கும். அந்த kernel and also like every other things that we that we basically store. Kernel and also like the the OS, the user processes and not the user processes but the user store data எல்லாமே எனக்கு வந்துட்டு இந்த VDA2ல தான் எனக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த VDA2 வந்து எனக்கு எங்கே மவுண்ட் ஆயிருக்குது அப்படின்னா இந்த ஸ்லாஷில் எனக்கு வந்து மவுண்ட் ஆயிருக்குது. பார்க்க முடியுதா? இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில். இந்த ஸ்லாஷ் அப்படின்றது தான் வந்துட்டு ரூட். நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த நமக்கு லைக் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஸ்லாஷ் இஸ் த ரூட். இங்கே நம்ம CD ஸ்லாஷ்னு போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரூட். அப்படி தானே? இங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு அது மொத்த ஃபைலுமே நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ இங்கே எனக்கு VDA2 அதாவது ஹார்ட் டிஸ்கோடைய 2வது பார்ட்டிஷன் வந்து எனக்கு இந்த ஸ்லாஷில் போயிட்டு எனக்கு வந்து என்ன இருக்குதுன்னா லைக் பேசிக்கலி மவுண்ட் ஆயிருக்குது. நம்ம இதை ஏன் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் லினக்ஸ். VDA2 அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அவர் டிவைஸ். இந்த டிவைஸை வந்துட்டு நம்மளுடைய யூசர் ஸ்பேஸ்லேருந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைஸை நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டரில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணி வைக்கணும். இப்படியா லைக் அப்படி வந்து மவுண்ட் பண்ணி வச்சா தான் we can basically use it. அதில் வந்துட்டு we have lot of different kinds of file systems. இங்கே வந்து FAT16 இருக்குது. ஸோ அகெயின் இங்கே FAT16லாம் வந்துட்டு அந்த காலத்து ஃபைல் சிஸ்டம். அப்போ இதை ஏன்டா நம்ம இங்கேருந்து யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா பூட் லோடருக்கு அதுவே போதுமானது. அப்புறம் வந்துட்டு இங்கே VDA2க்கு வந்துட்டு இந்த ext4 இருக்குது. ext4 இஸ் லைக் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டுடேஸ் வேர்ல்டு ஆஃப் லினக்ஸ். விண்டோஸ் வந்துட்டு FAT32 வந்து யூஸ் FAT32 ஸோ ஐம் நாட் ஷுர் அபவுட் விண்டோஸ். விண்டோஸ் வந்துட்டு NTFS யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். நாட் ஈவன் FAT32 வந்து அந்த காலம் NTFS தான் வந்துட்டு விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெயிட், லெட் மீ ஜஸ்ட் ஷோ விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம். எஸ், NTFS கரெக்ட். FAT32 வந்துட்டு அந்த காலம். இதில் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி 4 GB ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் NTFS வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் அட்வான்ஸ்ட் அண்ட் அதில் நம்மளால் எவ்வளவு நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பிக்கல் சென்ஸ், ஓகே, இந்த டிப்பிக்கல் சென்ஸ் மவுண்ட்ன்றது இதுதான். ஒரு டிவைஸை ஒரு டைரக்டரிக்கு நம்ம வந்து மவுண்ட் பண்ணி வைக்கிறோம். அப்போது இந்த மவுண்ட்ன்றது இந்த ப்ராக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ மவுண்ட் பாயிண்ட். இந்த ப்ராக்ன்றது வந்து இட் இஸ் அ மவுண்ட் பாயிண்ட். ஸோ லைக் இந்த ப்ராக் அப்படின்ற அந்த ஒரு டைரக்டரி வந்துட்டு எதுக்கு மவுண்ட் ஆயிருக்குதுன்னா கேர்னலோடைய இந்த ரன் டைமில் வந்து கேர்னல் வந்து பேசிக்கலி என்ன பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுதோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு இதுக்குள்ளே மவுண்ட் பண்ணி வச்சுருப்பான். இது வந்துட்டு இட்ஸ் அ விர்ச்சுவல் ஃபைல் சிஸ்டம். இட் இஸ் நாட் அ ரியல் ஃபைல் சிஸ்டம். ஓகே, இட் இஸ் அ விர்ச்சுவல் ஒன். இது எதுவுமே வந்துட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிக்காது. நத்திங் ஹியர் யூ சி இஸ் பீன் ஸ்டோர் இன் த ஹார்ட் டிஸ்க். இட் இஸ் ஜஸ்ட் அ விர்ச்சுவல் ஒன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபியோட இன்ஃபோ, அப்புறம் லைக் வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அப்படி தானே?
ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணணும்னா இந்த பிஎஸ்ன்ற கமாண்ட் நம்ம இங்கே வந்துட்டு லைக் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிஎஸ் வந்துட்டு எந்த ஃபோல்டரை போய் வாசிக்கும் அப்படின்னா அந்த ப்ராக்கை அது வந்து வாசிக்கும். ஓகேவா, புரியுதா? இந்த பிஎஸ் வந்துட்டு இட் வில் பேசிக்கலி ரீட் அவர் ப்ராக். அப்போ ப்ராக்கில் எனக்கு இன்னுமே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தான் இருக்குது. ஏன்னா அகெயின் நம்ம இன்னும் மவுண்ட்டை வந்துட்டு நம்ம இன்னும் ஐசோலேட் பண்ணல. நம்ம ப்ராசஸ் ஐடியை மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்னும் மவுண்ட்டை நம்ம வந்துட்டு ஐசோலேட் பண்ணல. அப்போது நம்ம மவுண்ட்டையுமே ஐசோலேட் பண்ணால் மட்டும்தான் we can basically then we can see the actual isolated process. பார்க்க முடிகிறதா? இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் இது வந்து ஐசோலேட் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are basically going to see again இது நான் வந்துட்டு இன்னொரு ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம மவுண்ட்டை நம்ம வந்துட்டு ஐசோலேட் பண்ணாலுமே இட் பிஹேவ்ஸ் லைக் காப்பி ஆன் ரைட், COWன்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ காப்பி ஆன் ரைட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா COWன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து மவுண்ட்டை நம்ம வந்துட்டு இஃப் வி யூஸ் அன்ஷேர் டு ஐசோலேட்டட் அது எடுத்த உடனே ஐசோலேட் ஆகாது. இந்த மவுண்ட் வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட குளோபல் நேம் ஸ்பேஸில் என்னென்ன மவுண்ட் எல்லாமே எனக்கு வந்துட்டு இருக்குதோ அது எல்லாத்தையுமே எனக்கு வந்து காப்பி பண்ணி இந்த புது நேம் ஸ்பேஸில் எனக்கு வந்து போட்டுரும். அப்போது இட் லுக்ஸ் லைக் இது வந்து இன்னும் ஐசோலேட் ஆகலை, கரெக்டாக? பட் அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸில் நம்ம புது மவுண்ட்ஸுக்கு நம்ம வந்து ரூல்ஸ் நம்ம வந்துட்டு எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த புது ரூல்ஸ் வந்துட்டு குளோபல் நேம் ஸ்பேஸை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இங்கே நம்ம குளோபல் நேம் ஸ்பேஸில் நம்ம வந்து ஏதாவது ஒரு புது நம்ம லைக் என்ன சொல்கிறது ஒரு மவுண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ரூல் எழுதணும் அப்படின்னா அது வந்துட்டு இந்த நேம் ஸ்பேஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. புரிகிறதா? ஸோ இட்ஸ் லைக் காப்பி ஆன் ரைட். இங்கே நீங்கள் மவுண்ட்டுக்கு நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி வச்சிடும். அண்ட் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இட் வில் பேசிக்கலி unshare it. புரிகிறதா? until then it will be the same. இந்த குளோபலும் இதுவும் வந்துட்டு it will be the same. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா let's just do unshare pid mount fork bash. சூடோ போட மறந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போயுமே நம்ம பிஎஸ் பண்ணோம்னா அகைன் நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் முழுசாக அன்ஷேர் ஆகலை. இப்போ நான் சிடி ப்ராக்குள்ளே போனேன் அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் த சேம். நான் என்ன தான் நான் வந்து மவுண்ட்டை நான் வந்து அன்ஷேர் பண்ணாலுமே இட்ஸ் ஸ்டில் த சேம். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் டிஃபைன் அ நியூ ரூல். மவுண்ட் டைப் வந்துட்டு ப்ராக் டு ப்ராக். இப்போ நான் பிஎஸ் பண்ணேன் அப்படின்னா மாறிடுச்சா? பேஷ். இந்த பேஷ் தான் வந்துட்டு இப்போ என்னோட புது PID1. பார்க்க முடியுதா? இப்போ நான் வந்துட்டு இப்போ ஐ கிரியேட் அ நியூ விண்டோ. இங்கே நான் பிஎஸ் போட்டேன் அப்படின்னா இது வேற பார்க்க முடிகிறதா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ப்ராக்குக்குள்ளே போயிட்டு நான் இங்கேருந்து இந்த எல்எஸ் பண்ணேன் அப்படின்னா இது 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 இன்னுமே வந்துட்டு சேமாக தான் இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த புது மவுண்ட் நம்ம வந்து பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். ls proc cd proc ஓகே, பார்க்க முடியுதா? நான் காட்டுறேன். அது ஏன் இன்னும் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேஷ் வந்துட்டு அது வந்து இது பண்ணல, பிக்கப் பண்ணல. அதை நான் ஒன்ஸ் நான் பேக் போயிட்டு நான் மறுபடியும் வந்தேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் எனக்கு வந்துடும். ஸோ அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து மவுண்ட்டை நம்ம வந்து மாற்றி வச்சோமா, மவுண்ட்டை மாற்றி வச்சுட்டு நம்ம மறுபடியும் ப்ராக்கில் வந்துட்டு இந்த எல்எஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இன்னும் அதே தான் எனக்கு வந்து காமிச்சிச்சு, கரெக்டாக? அப்படி காட்டக்கூடாதுல்ல, ஏன்னா நான் இப்போ வந்து புது மவுண்ட் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ வந்து ப்ராக்குக்குள்ளே வந்து இதெல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. பட் அது வந்து அடுத்து நான் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிடி பேக் நான் வந்து போயிருக்கேன். சிடி பேக் ஒன்ஸ் நான் பேக் போயிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இங்கே எல்எஸ் ப்ராக்குள்ளே நான் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு புது இது எனக்கு வந்து காட்டுது.
அது ஏன் அப்படின்னா, நான் வந்து மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதே லொகேஷனில் நான் வந்து இருந்து நான் அதை போய் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு பேஷ் வந்துட்டு இன்னும் அந்த லொகேஷன் வந்துட்டு இந்த ஓல்டு மவுண்ட்டை தான் வந்து போய் பாயிண்ட் பண்ணியிருக்கும். அது லைக் இது வந்து பேஷோட பிரச்சனை. ஆக்சுவலாக நான் வந்து இது என்ன சொல்கிறது, லைக் இட்ஸ் நாட் த திங் அபவுட் மவுண்ட். இது வந்து பேஷோட பிரச்சனை. ஜஸ்ட் லீவ் இட், ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு போயிட்டு சிடி ப்ராக்குள்ளே போயிட்டு நான் அதை பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இட்ஸ் நவ் நியூ. புரியுதா? இப்போ இந்த ப்ராக்கும் ஒன்று கிடையாது. பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியுதா? நவ் திஸ் ப்ராக், இந்த ப்ராக் வந்துட்டு இட்ஸ் பீன் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். பார்க்க முடிகிறதா? இது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். சி அகைன் நான் சொன்ன மாதிரி என்னதான் நம்ம ஐசோலேட் பண்ணாலுமே அந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் ஸ்டில் ரன்ஸ் ஆன் அவர் கம்ப்யூட்டர். அப்படி தானே? லைக் இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்றது, திஸ் இஸ் நாட் அ வர்ச்சுவல் மிஷின், திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு பிங், ஓகே, பிங் google.com. அது வாட்டு அந்த பிங் ஆகட்டும். இப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த பிங்கோடைய பிஐடி வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு 5 or 6 வந்துட்டு என்னமோ ஒன்று, ஓகே, 5 or 6 ஏதோ ஒன்று. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு இங்கே நான் வந்துட்டு என்ன பிஎஸ்இஎஃப் grep பிங், இங்கே நான் பண்ண google.com உடைய பிங் எனக்கு வந்து இருக்குதா? பார்க்க முடியுதா? இதோடைய ப்ராசஸ் ஐடி வந்து என்னது? 5416. பார்க்க முடிகிறதா? ஆனால் எனக்கு அப்போ லிசன், இந்த ப்ராசஸ் வந்துட்டு எனக்கு பேசிக்கலி ஷேர் ஆயிருக்குது. இதோட உண்மையான ப்ராசஸ் ஐடி வந்து என்ன அப்படின்னா 5416. பட் இங்கே நம்ம ஐசோலேட் பண்ணதுனால இந்த நேம் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய ப்ராசஸ் ஐடி வந்துட்டு மேபி 5, 6 டிபெண்டிங் ஆன் த நம்பர் இட் கெட்ஸ் அசைன்டு. அப்போது இது வந்து ஜஸ்ட் அன் இல்யூஷன், அவ்வளோதான். அந்த பேஷ் வந்துட்டு 1, அந்த பேஷ் வந்துட்டு என்னது நம்மளுக்கு பிஐடி 1, இட் இஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன், அவ்வளோதான். இந்த நேம் ஸ்பேஸில் வந்துட்டு பேஷ் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் அது வந்து கிரியேட் பண்ணுது. இன் ரியாலிட்டி அந்த 1உடைய உண்மையான பிஐடி வந்துட்டு நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஷ்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா we can see, பார்க்க முடிகிறதா? ஸோ லைக் ஓகே, இதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் நாட் த திங். இதுக்கு வந்துட்டு பேரண்ட் வந்துட்டு ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், 5357 5356 இந்த பேஷ் தான். இந்த பேஷ் வந்துட்டு இந்த நேம் ஸ்பேஸில் 1, பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் 5358. பார்க்க முடியுதா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? ஸோ எப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஐசோலேட்டிங் எ ப்ராசஸ், அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அன் ஐசோலேஷன் ஃப்ரம் யுவர் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ். அண்ட் அந்த ஐசோலேஷன் வந்துட்டு இட் கேன் பி ப்ராசஸ் ஐடி, இட் கேன் பி மவுண்ட்ஸ், இட் கேன் பி லைக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ், இட் கேன் பி எனி திங். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ டாக்கர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஐசோலேட்டிங் எவ்ரி திங். ஓகே, நான் கமெண்ட் கொடுத்துறேன். ஓகே, ஸோ டாக்கர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஐசோலேட் எவ்ரி திங். பேசிக்காக எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து டாக்கர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஐசோலேட் பண்ணிடும். ஓல்டர் இல்லைப்பா ஓபிஎஸ், நைஸ். அதான். ஸோ டாக்கர் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஐசோலேட் பண்ணிடும். இந்த நேம் ஸ்பேஸாக இருக்கட்டும், அப்புறம் என்னென்னலாம் இங்கே வந்து இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எங்கே போச்சு, எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிக்கலி ஐசோலேட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து அன்ஷேர் த ஃபைல் டிஸ்கிரிப்டர் டேபிள் பார்க்க முடியுதா? அப்புறம் வந்து இந்த சி குரூப், அப்புறம் வந்து பிஐசி, இது வந்து ஐபிசி நேம் காலிங் த ப்ராசஸ் ஹேவ் அ ப்ரைவேட். ஸோ அதான் இங்கே நம்ம வந்து பார்த்தது இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து என்ன அப்படின்னா அந்த நியூ பிஐடி, இது லைக் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்படி வந்து ஒரு ப்ராசஸை வந்துட்டு நம்ம வந்து ஐசோலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதே மாதிரி வி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் ஐசோலேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணால் நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். ஓகே, வி ஆர் என்ன வர்ச்சுவல் மிஷின் அப்படின்ட்டு. ஏன்னா
the Linux kernel is allowing us to basically isolate everything. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணால் ஓகே வி ஆர் இன் அ வர்ச்சுவல் மிஷின்ற மாதிரியான ஒரு ஐசோலேஷன், ஐ மீன் அந்த ஒரு இல்யூஷனுக்கு நம்ம வந்து போயிடுவோம். பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ் ஷேரிங் த கர்னல். புரியுதா? இப்போ வந்துட்டு இஃப் சம்ஒன் சேஸ் டாக்கர் கண்டெய்னர்ஸ் ஷேர் த கர்னல் அப்படின்னா நவ் யூ நோ வாட் தே ஆக்சுவலி மீன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அன்ஷேரை பற்றி பார்த்தது போதும். நவ் வி ஆர் கோயிங் டு டேக் அ லுக் அட் ஹவு டு மிமிக் த கண்டெய்னர்ஸ். ஓகே, இப்போ பேசிக்கலி இப்போ ஒரு டாக்கர் கண்டெய்னர் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃபைல் சிஸ்டம் வந்து பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சுவலான இந்த ரூட் மாதிரியே இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு என்னென்னலாம் இருக்குதோ இது மாதிரியே வந்து நம்மளுக்கு இந்த டாக்கர் கண்டெய்னர்ஸ்க்கு இருக்கும். அது ஆக்சுவலாக அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டெய்னரை வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜை நீங்கள் வந்து புல் பண்ணுவீங்க, ரைட்டா? அந்த இமேஜுக்குள்ளே என்ன தான் இருக்கும் அப்படின்னா பேசிக்கலி இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர். அது நீங்கள் எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னா ஜாமி rootfs download இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் பேசிக்கலி டேக் அ லுக் அட் திஸ். ஸோ இதில் வந்து வி ஹேவ் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். பட் நம்மளுக்கு இதில் வந்து என்ன தேவை அப்படின்னா ரூட் ஃபைல் தான் தேவை. ஓகேவா? ஸோ இந்த ஜாமின்றது வந்து பேசிக்கலி ஐ திங்க் இட்ஸ் த ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் உபுண்டு. சி ஜாமி ஜெல்லிஃபிஷ், லைக் இதோடைய நேம் வந்து ஜாமி. ஸோ லைக் இட்ஸ் த ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் உபுண்டு. ஸோ இந்த உபுண்டுவோட இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு தேவை, லைக் அதோடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அதாவது அதோடைய ரூட் ஃபைல் சிஸ்டம் நம்மளுக்கு தேவை வித் த கோர் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னா we can basically download the root tar. tar அப்படின்றது வந்து இட் இஸ் அ கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு இட் ஆக்சுவலி சப்போர்ட்ஸ் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ். அதில் உங்களுக்கு எந்த ஆர்கிடெக்சர் தேவையோ அதை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா லைக் என்னோட வர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி த ஆர்ம் வெர்ஷன் ஆஃப் உபுண்டு. லைக் இட்ஸ் நாட் த 64-bit என்ன சொல்கிறது x86 என்ன சொல்கிறது, இந்த x86 கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு இந்த x86 வேணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த என்ன உங்களுக்கு AMD 64னு ஒன்று இருக்கும். எங்கே AMD? ஸோ இந்த இது இருக்குதா 392 MB. எதுக்கு வந்துட்டு AMD 64னு வச்சுருக்காங்க அப்படின்னா 64-bit ஆர்கிடெக்சர் வந்து முதல்ல கொண்டு வந்தது வந்துட்டு யாருன்னா AMD தான். ஸோ அதனால தான் வந்துட்டு we have AMD 64. பட் if you also use Intel it's the same because they both use the same architecture. So nothing's going to change. ஓகே, உங்களுக்கு 64-bit Intelனா கூட வந்துட்டு you can download this AMD 64. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. if you are using ARM அப்படின்னா we can go for ARM root. அங்கே இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்துட்டு இங்கே ரூட்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். root.tar.exe இருக்கும். டவுன்லோட் திஸ், நாட் த மேனிஃபெஸ்ட் லைக் நம்ம வந்து பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த root.tar.exe இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டேக் லுக் அட் யுவர் ஆர்கிடெக்சர். எனக்கு வந்துட்டு ARM64ன்றதுனால நான் வந்துட்டு போய் ARM64 தேடணும். பட் நான் அதை ஏற்கனவே தேடி வச்சுட்டேன். அண்ட் அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அன்டார் பண்ணணும். அன்டார் பண்ணுறதுக்குமே வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அன்டார் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போது எனக்கு இந்த rootfsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த rootfs வந்துட்டு பேசிக்கலி எனக்கு இந்த நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ண எல்லாமே எனக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ பார்க்க முடியுதா? ஓகே, திஸ் இஸ் நாட் த ஒன்லி ரெபாசிட்டரி. நீங்கள் வந்துட்டு போய் தேடினீங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஆக்சுவலி வந்து டவுன்லோட் பண்ணது வந்து இங்கேருந்து இல்லை. நான் பண்ணது வந்து ஆக்சுவலி 500 and something MBக்கு நான் வந்து பண்ணேன். பட் அந்த லிங்க் எனக்கு நான் எங்கே போய் பார்த்தேன் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. இருந்துச்சுன்னா நான் வந்து லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த rootfs நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நான் இங்கேருந்து அன்டார் பண்ணிட்டேன். அன்டார் பண்ணதில் எனக்கு இது எல்லாமே எனக்கு வந்து இங்கே இருக்குது இப்போ. ஸோ இட் இஸ் லைக் த ரூட் ஃபைல் சிஸ்டம். ஓகேவா?
இப்போ எனக்கு அடுத்த வேலை வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்கர் கண்டெய்னர் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுடைய ரூட்டான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு பேசிக்கலி அன்ஷேர். ஓகே, நான் இப்போ வந்து அன்ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நான் இங்கே வந்து அன்ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குதா, இந்த டைரக்டரி வந்துட்டு இட் இஸ் மை ஆக்சுவல் ரூட். ஓகே, திஸ் இஸ் மை ஆக்சுவல் ரூட். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வந்துட்டு ஐ ஹாவ் டு ஹாவ் மை ஓன் ரூட் எஃப்எஸ். இங்கே இருக்குதா, இந்த ரூட் எஃப்எஸ் இது வந்துட்டு என்னோட கஸ்டம் ரூட்டு. இது வந்துட்டு ஆக்சுவலான அந்த இந்த ரூட்டு, இது வந்து என்னோட கஸ்டம் ரூட்டு. இந்த கஸ்டம் ரூட் எஃப்எஸ் வந்துட்டு இந்த ஃபோல்டர் தான் இப்போ எனக்கு நான் அன்ஷேர் பண்ணேன் அப்படின்னா புது ரூட்டாக இருக்கணும். ஓகேவா, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இப்போ நான் வந்துட்டு சிடி டாக்குமெண்ட்ஸ் ரூட் எஃப்எஸ். ஓகே, இப்போ இங்கே நான் வந்து அன்ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே வந்துட்டு ஹோம் விகாஷ் டாக்குமெண்ட்ஸ் ரூட் எஃப்எஸ்ன்னு இருக்குது. இது வந்துட்டு இப்போ ரூட்டான்னு கேட்டால் கிடையாது. ஐ மீன் சம் ஆர்பிட்ரரி டைரக்டரி. இங்கே நான் வந்து பிடபிள்யூடி நான் இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே இது புதுசாக இங்கே எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து காட்டுது. இப்போ நான் சிடி ஸ்லாஷ்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் என்னோட உண்மையான ரூட்டுக்கு இது எனக்கு வந்து போயிடுது. அப்படி எனக்கு இல்லாமல் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ரூட் எஃப்எஸ் தான் வந்துட்டு என்னோட ரூட்டாகவே வந்து இப்போ எனக்கு ஆகணும். ஓகேவா, இந்த புது நேம் ஸ்பேஸில் வந்துட்டு இந்த ரூட் எஃப்எஸ் தான் என்னோட ரூட்டாகவே வந்துட்டு இருக்கணும். அப்போ நான் சிடி ஸ்லாஷ்னு போட்டேன் அப்படின்னா என்னோட உண்மையான ரூட்டுக்கு போகாமல் இந்த ரூட் எஃப்எஸ்குள்ளே போகணும். புரிகிறதா? அப்போ இந்த புது நேம் ஸ்பேஸ் வந்துட்டு இப்போ ஒரு புதுவிதமான ஐசோலேஷன் இது வந்துட்டு எனக்கு பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா இந்த ரூட் வந்துட்டு இட்ஸ் நவ் டிஃப்ரெண்ட். அப்படி தானே? ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து என்னன்னா சிஹெச் ரூட். ஓகே, ஒன்று வந்துட்டு சிஹெச் ரூட், இன்னொன்று வந்துட்டு பிவட் ரூட். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் என்னன்னு சொல்கிறேன். இதில் சிஹெச் ரூட்ன்றது வந்து இட் இஸ் நாட் த சேஃபஸ்ட் ஆப்ஷன். பிவட் ரூட் தான் வந்துட்டு இட் இஸ் மோர் சேஃப்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டத்தையும் நம்ம வந்து என்னது இது நம்ம வந்து எப்படி லைக் இது வந்து ஒரு கதை சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு அகெயின் அன்ஷேர். இங்கே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஹெச் ரூட் டாட் இப்படி நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த கரண்ட் டைரக்டரியை வந்துட்டு இந்த நேம் ஸ்பேஸில் எனக்கு புது ரூட்டாக மாற்றிடுச்சா வேறாமை இந்த ரூட். சி, இந்த ரூட் வந்துட்டு இட்ஸ் நாட் மை ஒரிஜினல் ரூட். நோ, அது வேற. இப்போ நான் இங்கே வந்து இந்த எல்எஸ் போட்டேன் அப்படின்னா ஐ மீன் மை ரூட் எஃப்எஸ் நாட் இன் தி ஆக்சுவல் ரூட். அந்த ஆக்சுவல் ரூட்டை பார்க்கணும் அப்படின்னா வி கேன் கோ டு தி ஆக்சுவல் ரூட் அண்ட் இங்கே ஸ்வாப் ஃபைல்னு ஒன்று இங்கே வந்து இருக்குதா, இதுதான் வந்துட்டு ஆக்சுவலான ரூட்டு. இங்கே ஸ்வாப் ஃபைல்னு ஒன்று இருக்குதா, அந்த ஸ்வாப் ஃபைல் இங்கே இல்லை, ஏன்னா வி ஆர் இன் தி ரூட் எஃப்எஸ். இப்போது சிஹெச் ரூட் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லாஷை வந்துட்டு எனக்கு ரூட் எஃப்எஸ்ஸாக மாற்றி எனக்கு இந்த ரூட் எஃப்எஸ்ஸை வந்துட்டு எனக்கு ரூட்டாக மாற்றிடுச்சு. பார்க்க முடிகிறதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிஹெச் ரூட் வந்துட்டு ஆக்சுவலி எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ எவ்ரி ப்ராசஸ் ஹேஸ் தி ஸ்ட்ரக்சர். ஓகேவா, நம்ம சி லாங்குவேஜில் போனோம் அப்படின்னா நம்ம சி லெவலுக்கு போனோம் அப்படின்னா எவ்ரி ப்ராசஸ் ஹேஸ் தி ஸ்ட்ரக்சர். அதோடைய நேம் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல, பட் டாஸ்கா ஐ திங்க் டாஸ்க் ஸ்ட்ரக்டர் சம்திங் ஏதோ ஒன்று. அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராசஸோடைய ரூட் வந்துட்டு எங்கே பாயிண்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான இந்த ஒரு இது இருக்கும். ஓகேவா, எனக்கு என்னுடைய ப்ராசஸ் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ஆக்சுவலான ரூட்டுக்கு தான் போய் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். பட் இந்த சிஹெச் ரூட் எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்டரை எனக்கு வந்து மாற்றி வச்சிடும். நான் எந்த ஃபோல்டர் நான் வந்துட்டு
இங்கே நான் வந்துட்டு இது பண்ணுறேனோ, இப்போ நான் இங்கேருந்து ரூட் எஃப்எஸ் நான் இங்கேருந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்டரை இந்த ஆக்சுவல் இதிலிருந்து எனக்கு என்னுடைய ரூட் எஃப்எஸ்க்கு மாற்றி வச்சிடும். அதனால் இப்போ உங்களுடைய ப்ராசஸ் வந்துட்டு இந்த பாயிண்டரை மாற்றி வச்சதுனால அந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ரூட் வந்துட்டு இந்த ரூட் எஃப்எஸ். புரியுதா? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது பாயிண்டரை மட்டும்தான் மாற்றி வைக்குது. அப்போது இந்த ரூட்ல இருந்து நம்மளால் பின்னாடி போக முடியுமான்னு கேட்டால் பயங்கரமாக வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரூட் எஃப்எஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில ஃபைல்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சு, அதோடைய ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்துட்டு இதோடைய ப்ராசஸுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல் டிஸ்கிரிப்டரை யூஸ் பண்ணி இந்த புது ரூட்ல இருந்துட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யோசித்து பாருங்க, உங்களுடைய டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டு உங்களோட ஹோஸ்ட் மிஷின்களை நீங்க போனீங்க அப்படின்னா that is a serious vulnerability. If someone can exploit that, உங்களுடைய டாக்கர் கண்டெய்னர்ல இருந்து ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதை விட்டு வெளியே போயிட்டு உங்களோட ஹோஸ்ட் மிஷின் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா that is some serious vulnerability. கரெக்டா? அதனால இந்த சிஹெச் ரூட்டை வந்துட்டு நம்மளோட டாக்கர் வந்து யூஸ் பண்ணாது. இதை நீங்கள் உங்களோட கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணேன். இதை நான் எப்படி பண்ணேன் நான் மறந்துட்டேன். ஜஸ்ட் கிவ் மீ a second மேன். நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே வந்துட்டு தெரியலை. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அன்ஷேர் த ஓகே let's just unshare PID, not the mount. ஓகே, இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு இதை எப்படி வந்து எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சிஹெச் விட்ட போடுவோம். ஓகேவா? சிஹெச் விட்ட போட்டுட்டோம். ஓகே, சிஹெச் விட்ட போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to இப்போ இங்கே நான் வந்து இந்த எல்எஸ் போட்டேன் அப்படின்னா ஐ மீன் மை ரூட் எஃப்எஸ். கரெக்டாக? இந்த ரூட் எஃப்எஸ் தான் வந்து இப்போ புது ரூட்டு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி சே proc 1 and root. அது இல்லைன்னு காட்டுதா? அது என்ன ஆக்சுவலாக என்ன ஃபைல் நான் மறந்துட்டேன் நான். cd proc just wait. ஓகே, சிஹெச் ரூட் போட்டதுனால எனக்கு இது மொத்தமாக போயிடுச்சு, ப்ராக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அதை எப்படியோ பண்ணி எஸ்கேப் பண்ணேன். அது எனக்கு என்ன பண்ணேன் கரமோன்னு எனக்கே தெரில. ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். மவுண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அன்ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வி கேன் பேசிக்கலி மவுண்ட் இது என்ன அப்படின்னா ரூட் ராக். ஓகே, இப்போ நம்ம வந்து அன்ஷேர் பண்ணுவோம். அன்ஷேர் பண்ணோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? ஐயோ, நான் இங்கே பண்ணிருக்கேன் நான். வெயிட், மவுண்ட் டைப் ராக் ராக் ராக். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இப்போ நான் வந்து அன்ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிஹெச் ரூட் டாட் ஓகே சிடி ப்ராக்ல ஓகே இருக்குது இப்போ. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு இப்போ எல்எஸ் போட்டோம் அப்படின்னா ஐ மீன் மை ரூட் எஃப்எஸ். கரெக்டாக? எல்எஸ் போட்டேன் அப்படின்னா ஐ மீன் மை ரூட் எஃப்எஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு பேசிக்கலி ட்ரை டு எஸ்கேப். இதை நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, வெயிட், சிடி ப்ராக் 1 root. ஓகே, ஆக்சுவலி இது ஏன் ரூட்டாக மாறலன்னு தெரில. எப்படியோ பண்ணேன். ஐம் நாட் ஷுவர் எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரூட்டுக்கு வந்துட்டோம். பார்க்க முடியுதா? நம்ம ஆக்சுவலி வந்துட்டு ரூட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம ஸ்வாப் ஃபைல் இருக்குதா? பட் ஆக்சுவலி வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே ப்ராக் 1 ரூட்னு வந்து காட்டாமல் எனக்கு ஸ்லாஷ்ன்னு வந்து காட்டணும். அப்படி ஸ்லாஷ்ன்னு வந்து காட்டுச்சுன்னா ஐ ஆக்சுவலி கெயின் தி என்டையர் ரூட் ஆக்சஸ்ன்னு வந்து அர்த்தம்.
CWD. ஓகே, வேர் இஸ் ரூட்? ரூட்டுமே அதுக்கு தான் காட்டுது. தான் ஓகே, இது மேபி நான் ஓகே கைஸ், இது எனக்கு என்ன கரெக்டாக பண்ணேன்னு தெரில. பட் சம்ஹவ் வி கேன் பேசிக்கலி எஸ்கேப் த ஜெயில். ஜெயிலில் இதுக்கு பேர் வந்துட்டு பேசிக்கலி சிஹெச் ஜெயில்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போது நீ வந்து ஒரு புது ஜெயிலுக்குள்ளே இருக்க, திஸ் இஸ் யுவர் என்டையர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புது என்ன அப்படின்னா புது ஒரு இந்த ரோட்டுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படியோ பண்ணி நான் வெளியே வந்தேன். அது கர்மோ என்ன பண்ணி தெரிஞ்சேன்னு தெரில. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் பண்ணேன். பட் நாட் ஷுர். ஓகே ஃபைன். ஸோ சம்ஹவ் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் எஸ்கேப் திஸ் ஜெயில். ஓகேவா? ஏன்னா சிஹெச் ரூட் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி சேஞ்சிங் ஜஸ்ட் த பாயிண்டரை மட்டும் தான் அது வந்து லைக் நம்மளுக்கு வந்து பேசிக்கலி சேஞ்ச் பண்ணுது. நம்மளுக்கு முழுசாக வந்துட்டு என்ன பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மவுண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணல. அதாவது நம்ம இங்கே ஜி பார்ட்டில் நான் காமிச்சேனா, இங்கே வந்து இது இங்கே நம்மளுக்கு வந்து மவுண்டாக இருக்குது. அப்படி தானே? இந்த ஸ்லாஷ் ஆக்சுவலி இந்த பார்ட்டிஷன் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்லாஷில் நம்மளுக்கு மவுண்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து மாற்றி விட்டோம் அப்படின்னா புரியுதா? நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து இந்த என்டையர் மவுண்டை நம்ம வந்து மாற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கலி என்ன தான் பண்ணாலுமே நம்மளால் வந்து பின்னாடி போக முடியாது. ஏன்னா அப்போ வந்து மவுண்டே வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்கலி என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. பை டிஃபால்ட்டாக இந்த ஸ்லாஷ் வந்துட்டு இட் லைக் இந்த டெவ் VDA2 இது உங்களுடைய மிஷினில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா SDA2ன்னு இருக்கும். இது வந்து வெர்ச்சுவல் மிஷின்றதுனால எனக்கு வந்து VDA2ன்னு இருக்குது. ஓகே, இந்த டெவ் VDA2 வந்து எனக்கு இந்த ஸ்லாஷில் எனக்கு வந்து மவுண்டாக இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்லாஷுடைய ரூட் மவுண்டே நான் வந்து மாற்றி விட்டேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? அப்போது என்னால் வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் அந்த ஜெயிலை என்னால் வந்துட்டு பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ என்னோட மவுண்டே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த புதுவான அந்த ரூட் எஃப்எஸ் தான். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு பேசிக்கலி அன்ஷேர். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் அன்ஷேர் பண்ணிக்கணும். எங்கே போச்சு அன்ஷேர்? ஓகே, நானே போய் டைப் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் நோ தேட் நீங்கள் இப்போ சிஹெச் ரூட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் வி கேன் பிரேக் ஃப்ரீ அவுட் ஆஃப் இட். அது நீங்கள் சிஹெச் ரூட் நீங்கள் வந்து ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணி வச்சிங்கன்னா அகெயின் லைக் இட் இஸ் சேஃப். பட் சிஹெச் ரூட் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ டோன்ட் யூஸ் சிஹெச் ரூட் ஃபார் கண்டெய்னர்ஸ், யூஸ் பிவட் ரூட். அப்படின்னா தான் வந்து உங்களுடைய மவுண்ட் பாயிண்ட்டே வந்து அது மாற்றி வச்சிடும் பேசிக்காக. ஓகே, ஸோ unshare PID mount proc fork bash. நான் மறுபடியும் நான் வந்து இதுக்குள்ளே இருந்தே பண்ணிருக்கேன் நான். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a second. unshare PID. இங்கே அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் umount sudo umount proc. ஓகே, இது நான் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி நான் மவுண்ட் பண்ணி வச்சேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து CD பார்க்குள்ளே போனோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. பார்க்க முடியுதா? ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ லெட் மீ கம் அவுட் அண்ட் இப்போ நான் வந்து unshare PID mount proc fork bash sudo. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஹெச் ரூட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக நம்ம வந்து பிவட் ரூட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த பிவட் ரூட்டுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் முதல் ரூல் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஃபோல்டர் வந்துட்டு ரூட்டாக வந்து ஆக்ட் பண்ண போதோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு இட் ஷுட் பி எ மவுண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, the new root. ஓகே, the new root. இந்த புது ரூட்டோடைய டைரக்டரி வந்துட்டு இது நார்மலான ஃபோல்டராக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ மவுண்ட் பாயிண்ட். இப்படி மவுண்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு
அந்த புது ரூட்டை வந்து மவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி அகைன் சொன்ன மாதிரி பிவட் ரூட் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த ரூட் மவுண்ட்டையே வந்து மாற்றி வச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரூட் எஃப்எஸ்ன்ற அந்த ஒரு ஃபோல்டர் வந்துட்டு ஷுட் பி a மவுண்ட் பாயிண்ட். அதை நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கலி மவுண்ட் பைண்ட் டாட் டாட். ஓகே, இந்த பைண்ட் மவுண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மவுண்ட் அப்படின்றதுக்கான கான்செப்டை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேரை வந்துட்டு நம்மளுடைய ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம மவுண்ட்னு சொன்னோம். கரெக்டாக? இப்படி ஹார்ட்வேரை மட்டும் ஃபோல்டரில் வந்து மவுண்ட் பண்ணி வைக்காம ஒரு ஃபோல்டரையே இன்னொரு ஃபோல்டரில் நம்ம வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மவுண்ட் பண்ணலாம். இந்த மவுண்டோடைய பேர் வந்து என்னன்னா பைண்ட் மவுண்ட். ஓகேவா? ஸோ பைண்ட் மவுண்ட் இஸ் நத்திங் பட் மவுண்டிங் எ ஃபோல்டர் இன்டு another folder. இட்ஸ் லைக் சிம்லிங்க். ஓகேவா? சிம்லிங்க் வந்து இட் இஸ் ஃபார் ஃபைல்ஸ், பட் பைண்ட் மவுண்ட் வந்து இட் இஸ் ஃபார் ஃபோல்டர்ஸ். புரியுதா? இப்போ இந்த ஃபோல்டரை நான் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பைண்ட் மவுண்ட் நான் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிகர்சிவ் பைண்ட் மவுண்ட். ஓகே, ரிகர்சிவ் பைண்ட் மவுண்ட் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்து பைண்ட் மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் வந்துட்டு அந்த ஃபோல்டர் வந்துட்டு இட் வில் நவ் பிகம் அ மவுண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நான் வந்து பைண்ட் மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிவட் அகெயின். சி, இங்கே ஓல்டு ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நம்மளுக்கு தேவை. ஓகே, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 நம்ம வந்து முடிச்சிட்டோம். ரிகர்சிவ் பைண்ட் மவுண்ட் முடிஞ்சிச்சு. ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா மேக் அ ஓல்டு ரூட். ஸோ இந்த ஓல்டு ரூட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ பேசிக்கலி அ ஃபோல்டர். இந்த ஓல்டு ரூட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பழைய ரூட் இருக்குதா, அந்த பழைய மவுண்ட்டு, அந்த பழைய மவுண்ட்டை நம்ம வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த ஓல்டு ரூட் வந்துட்டு அந்த ரூட் எஃப்எஸ்க்கு கீழே தான் வந்துட்டு இருக்கணும். இது வந்துட்டு ஒரு ரூல். அதாவது இந்த ரூட் எஃப்எஸ்ஸை நம்ம இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், பைண்ட் மவுண்ட் பண்ணோம். அப்படி தானே? இந்த பைண்ட் மவுண்ட் பண்ணப்பட்ட ஃபோல்டருக்கு கீழே தான் இந்த ஓல்டு ரூட்டுன்ற ஃபோல்டர் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can basically, இப்போ நான் எதுக்கு மறுபடியும் பின்னாடி போயிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம பிவட் ரூட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, பிவட் ரூட் டாட் ஓல்டு ரூட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்னுடைய ரூட்டை மாற்றி வச்சிடுச்சு. இப்போ நான் பிடபிள்யூடி போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். ஓகே, இப்போ எனக்கு இது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து மாற்றி வச்சிடுச்சு. இப்போ நான் cd/ன்னு போடுறேன். இந்த ஃபோல்டர் வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி மை ரூட் எஃப்எஸ். பார்க்க முடியுதா? இப்போ இந்த ஓல்டு ரூட்டுக்குள்ளே எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஓல்டு ரூட்டுடைய மவுண்ட் எஃப்எஸ் எனக்கு வந்துட்டு இருக்கும். அந்த ஓல்டு மவுண்ட் எனக்கு இங்கே வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி யூ மவுண்ட் ஓல்டு ரூட். ஓ, நான் ஓல்டு ரூட்குள்ளே இருந்துகிட்டே பேசுகிறேன் நான். ஓகே, யூ மவுண்ட் ஃபைல், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரியா. ஓல்டு மவுண்ட் ஓல்டு ரூட் இட்ஸ் அ டைரக்டரி தானே? ஓகே, நான் அதை பேசிக்கலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி RMRF ஓல்டு ரூட். Wow. Guys, I think I fucked up. Nice. யோ, ஓல்டு ரூட் என்னத்துக்கு இருந்துச்சு? நல்ல வேலை, இது வர்ச்சுவல் மிஷின்றதுனால பிரச்சனை இல்லை. ஐ திங்க் ஓல்டு ரூட் வந்துட்டு பேசிக்கலி ஓகே
நைஸ். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சி பேசிக்கலி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு விட்டேன். நைஸ். இது இப்படி ஆகும்னு வந்துட்டு எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல. சூப்பர். நைஸ் நாய்ஸ். UEFI இன்ட்ராக்டிவ் ஷெல். ஸோ UEFIன்றது வந்துட்டு இட் இஸ் த பயாஸ், த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் பயாஸ் இஸ் த UEFI. எனக்கு புரியல, ஓல்டு ரூட்டுன்றது வந்துட்டு காப்பின்னு நினச்சேன் நான். அது காப்பி இல்லையா இப்போ? ஐயோ என்னோட ஓஎஸ் கர்னல் டெவலப்மெண்ட்டு ஃபைல்ஸ்லாம் அதுக்குள்ளே தானே இருக்குது. மறுபடியும் செட்டப் பண்ணணும் எல்லாத்தையும் நான் உட்காந்து. நல்ல வேலை புண்ணியமான இந்த கிட்டப் என்னை வந்து காப்பாற்றிட்டான். ஏன்னா அதுக்குள்ளே நான் போட்டு வச்சுட்டேன். நல்ல வேலை இது என்கிட்ட இருக்குது, இல்லைன்னா செத்துருப்பேன் நேரம் நான். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு அது கடைசியில் அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். பேசிக்காக பிவட் ரூட்டை போட்டு நம்ம என்ன பண்ணோம், கடைசியாக ரூட்டை மாற்றி வச்சோம். ஸோ தட் வந்துட்டு இட் ஃபீல்ஸ் லைக் எ கண்டெய்னர். நான் கேட்டு பார்க்குறேன் இந்த ChatGPT கிட்ட என்னடா கர்மம் ஆகுதுன்ட்டு. So this is the thing. I used pivot root, old root, and I RMRF'd old root, and my computer got crashed, and all the root directory got deleted. I thought old root was just a copy of the original root, so I deleted it, but it turned out that it's not a copy. ஒருவேளை அந்த ஓல்டு ரூட்டுன்றது வந்து டைரக்டரி தான், பட் அந்த ஓல்டு ரூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அந்த உண்மையான பாத்துக்கு சிம்லிங்காக இருந்துச்சுன்னா, is there a link? Pivot root changes the current root of the process to the new root and moves the previous root to a specific directory in case your old root. You are making your current working okay and the existing root file system is mounted at old root. This is old root is not a copy, it's a bind mount or a move reference to the original. அதான் நான் முதலையே பண்ணேன். அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு யூ மவுண்ட் ஓல்டு ரூட்டும் யூ மவுண்ட் ஓல்டு ரூட்டும் பண்ணி தொலைஞ்சேன். கர்மோ ஓல்டு ரூட்டுன்றது வந்து ஒரு டைரக்டரி இல்லைன்னு சொல்லிட்டு சாவடிச்சிட்டு இருந்துச்சு. நான் முதலையே பண்ணேன் ஓல்டு ரூட்டை யூ மவுண்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். யூ மவுண்ட் ஓல்டு ரூட் நான் பண்ணேன், ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒரு மவுண்ட்டுன்ட்டு. சரி இது மவுண்ட் இல்லை போல இருக்குது இவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு RMRF பண்ணால் மொத்தமாக பிடிக்கிடுச்சு.
அதான்யா மவுண்ட் பாயிண்ட் அந்த ஓல்டு ரூட்டு. ஸோ pivot root creates a mount bind mount இல்லையா அது. It moves the old root to a new mount point with a new root. Make new root the slash. Okay. And move the current root to the put old, which must be a directory inside new root. You made your current directory and the current root slash got moved to old root within the new root. This is not bind mount. It's a mount move operation. It literally moves the mount point of the old root into the new root's file system. It's like renaming a directory mount. So it moved the mount of yes. ஸோ பேசிக்கலி ஒரிஜினல் ரூட்டுடைய மவுண்ட்டை வந்துட்டு இந்த ஓல்டு ரூட்டுக்கு வந்து மாற்றி வச்சிருச்சு. இதைத்தானே நான் பண்ணேன். அப்போ என்ன நம்மளுக்கு வந்து என்ன காட்டுச்சு? இட்ஸ் நாட் அ ஃபோல்டர்னு காமிச்சிருந்துச்சு. மேபி இதை நான் வெளியே இருந்து பண்ணியிருக்கணுமோ நான். ஆமாம். ஓகே கைஸ், என்னமோ நம்மளுக்கு ஒரு லேர்னிங் பேசிக்காக பிவட் ரூட் வந்து பேசிக்கலி என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, அந்த ஓல்டு ரூட்டுக்கு வந்து இந்த புது ரூட்டுடைய மவுண்ட் அந்த ஓல்டு ரூட்டுடைய மவுண்ட்டை வந்துட்டு, அதாவது இந்த ஒரிஜினல் ரூட்டுடைய மவுண்ட்டை வந்துட்டு இந்த ஓல்டு ரூட்டுக்கு மாற்றி வச்சிருச்சு, மூவே பண்ணிடுச்சு. அப்போ இந்த ஓல்டு ரூட்டை அழிச்சா மொத்தமாக இந்த சிஸ்டமே வந்து தளிச்ச மாதிரி தான், அழிச்சு தொலைஞ்சிட்டேன். என்ன பண்ணுறது? கர்மம். ஆனால் நல்ல வேலை கிட்டப்பில் அந்த கர்னல் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த கோட் வந்து இருக்குது. இது அதுவும் போச்சுன்னா செத்தேன். ஓகே கைஸ், நான் வர முடியும். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் உட்காந்து ஆரம்பிக்கணும். நைஸ். ஸோ ஐ கெஸ் நவ் யூ அண்டர்ஸ்டுட் ஹவு டாக்கர் ஒர்க்ஸ். டாக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்தா கடைசியில் சிஸ்டம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then bye.